ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஆகஸ்ட் மந்த்துக்கான நடப்பு நிகழ்வுகள் தாங்க பார்க்க போறோம். ஸோ என்னன்னா 100 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, ஒரு 100 கேள்வியுமே இம்பார்ட்டன்ட். இந்த 100 கேள்வி வந்து நான் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போடுறது டைரக்டா 4 கொஸ்டின்ஸ் வருங்க. சேலஞ்ச் இன்னைக்கு டைரக்டா 4 கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சில இருந்து அப்படியே கேட்பாங்க. மறைமுகமா 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப பாருங்க, 6 கரண்ட் அஃபேர்ஸ் இங்க அடிச்சிடலாம் நீங்க இந்த ஒரு வீடியோல. என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செப்டம்பர்ல இருந்து ஐ திங்க் ஜூலை வரைக்கும் இருக்கிற 20 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 80 ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. ரேஷியோ பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த 20 என்னென்னன்றது நீங்க பார்த்துட்டே வந்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ அப்படியே டோட்டல் ரீகால் மாதிரி தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மஸ்ட் வாட்ச் வீடியோன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, எக்ஸாம் முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போனாலே போதுமானதுன்னு சொல்லிடுறேன். பட் மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம் எல்லாருமே. ரெடி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி, சரியானதை தேர்வு செய்து சொல்லிருக்கீங்க. கேலோ இந்தியா விளையாட்டு தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இதற்கான சின்னம் வேலு நாச்சியார். முதலிடம் பிடித்த மாநிலம் மகாராஷ்டிரா. விளையாட்டில் 2வது மற்றும் 3வது இடங்கள் முறையே தமிழ்நாடு மற்றும் ஹரியானா பிடித்துள்ளது. கேலோ இந்தியா போட்டிகள் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு நடத்திருக்காங்க சொல்றாங்க. சின்னம் வேலு நாச்சியார். நான் படிக்கும் போதே நீங்க ஆன்சர் பண்ணிடணும். ஏன்னா லைவ் பொறுத்த வரைக்குமே நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்றத நீங்க உணரணும். ஸோ இதுக்கான பதில் 1, 2, 3, 4 எல்லாமே சரியா தான் இருக்கு. தமிழ்நாடு ஹரியானா தான் செகண்ட் மற்றும் தேர்ட் பிடிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம்ல மகாராஷ்டிரா மகாபிரபு ஞாபகம் இருக்குங்களா? மகாராஷ்டிராக்கு நம்ம என்ன பேர் வச்சிட்டோம்? மகாபிரபுன்னு பேர் வச்சிட்டோம். ஸோ அதனால மகாபிரபு இங்கேயே இருக்காரு. அடுத்தது, தற்போது இந்தியாவில் பெட்ரோலிய தலைநகரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? சார் எனக்கு தெரியும் சார், எங்கேயோ பார்த்திருக்கேன் சார். ஞாபகம் இருக்குங்களா? பெட்ரோலிய தலைநகரம், நுண்ணறிவு நகரம், பெட்ரோலிய தலைநகரம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சோ குஜராத் தான் இப்ப பெற்றிருக்காங்க. அடுத்தது, பனிச்சிறுத்தையை தனது தேசிய சின்னமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நாடு. பனிச்சிறுத்தையை தேசிய சின்னமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நாடு கிர்கிஸ்தான் அப்படின்ற நாடு. அடுத்தது, தொடர்ந்து 7வது ஆண்டாக இந்தியாவின் தூய்மையான நகரமாக முதலிடம் பெற்றுள்ள நகரம் எது? இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் தொடர்ந்து தூய்மையான நகரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. 7வது முறையா பெற்றிருக்காங்க பாருங்க. இந்த 7க்கு நமக்கு நிறைய சேம் சிமிலியர் இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? 1757. நான் எல்லாத்தையும் எழுத மாட்டேன், ஒரு 3 இயர் மட்டும் எழுதுறேன். பாமினி அரசு தோற்றுவிப்பு, இரட்டை துயர சம்பவம், பிளாசி 4, பெருங்கழகம். அதுக்கப்புறம் 7ன்னு சொல்லிட்டு சீரீஸே போட்டிருப்பேங்க நான் உங்களுக்கு. சரி, இந்தூர் தான். எத்தனை இணைகள் சரியாக உள்ளது? சோ ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டிருக்கோம். இந்தி மொழி தினம், உலக சிரிப்பு தினம், தேசிய இளைஞர் தினம், முன்னாள் படை வீரர்கள் தினம். சோ இதை பொறுத்த வரைக்குமே தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியுங்க. கமான் கமான் கமான். அவ்வளவு 4 இணைகளும் சரியாக உள்ளது. இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகர பட்டியலில் முதலிடம் உள்ள நகரம் எது? ஆமாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 120 மீட்டர் தாண்டறதுக்கு நானும் சாரும் கார்ல போயிட்டு இருக்கோம். 120 மீட்டர் தாங்க, அதிகமா இல்லைங்க. கிலோமீட்டர் கிடையாது, மீட்டரு. கிட்டத்தட்ட 38 நிமிஷம் ஆச்சு. நடந்து போயிருந்தாலே நாங்க 2 பேரும் 10 நிமிஷத்துல தாண்டிட்டு இருப்போம் அந்த 120 மீட்டரை. கார்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அப்ப யோசிச்சு பாத்துக்க. அப்போ அந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ எங்க போயிருப்போம்? பெங்களூர் தான், சென்னைலாம் கிடையாது. பெங்களூர் போறப்போ இந்த சிரமப்பட்டங்க. அடுத்தது, மக்களை தேடி ஆய்வகம் திட்டம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? இது டிஎன்பிஎஸ்சி. நாகர்கோவிலில் நடைபெற்றது. சர்வதேச கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இந்த ஆண்டு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? பஞ்சாப்.
யானைகள் உயிரிழப்பை தடுக்க AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் மாநிலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடியது எந்த மாநிலம்? ஈஸிங்க. தமிழ்நாடு. நாட்டின் மிகப்பெரிய ஹைட்ரஜன் ஆலை எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? சாரி, ஆந்திர பிரதேசம். இதுக்கு ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது, பாக்கே பாகா இருவாட்சி திருவிழாவை கொண்டாடிய மாநிலம் எது? ஒன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அருணாச்சலேஸ்வரரே அப்படின்னு சொல்லக்கூடிய அருணாச்சல பிரதேசம் தான் கொண்டாடி இருக்காங்கப்பா. அடுத்து, கோலம் பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் எளிதில் பாதிக்கக்கூடிய பழங்குடியினர் குழுவாக பட்டியலிடப்பட்டுள்ளனர்? உங்களுக்கான ஒர்க், பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், PVTG அப்படின்னு சொல்லக்கூடியது இதாங்க. ஞாபகம் வச்சுங்க, PVTGனா பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல கோலம் பழங்குடியினர் இருக்காங்க, எந்தெந்த மாநிலம் சொல்லிட்டு கேட்டிருக்கோம். மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம் மாநிலங்களில் சேர்ந்தவர்கள் தான். அடுத்தது, மும்மருந்து வழங்கீடு விதிமுறை எதனுடன் தொடர்புடையது? இந்த மாதிரி கொஸ்டின் பயங்கரமா இருக்குங்க. 3 முறை மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. எதுக்காக பாருங்க. ஆன்சர் ஸ்பீடா போட்டு நிறுத்தலாம்லாம். தொழுநோய். தோஸ்தி 16 எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது? இந்தியா இருக்கு, அப்போ இந்தியாவை எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க, தப்பு இல்ல. இலங்கை இருக்கு, இலங்கைய எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க, தப்பு இல்ல. இந்தியா இலங்கை பக்கத்து பக்கத்து நாடு. இன்னொன்னு கரெக்டா ஆன்சர் பண்ணி போகலாம். சூப்பர் காய்ஸ், எக்ஸலண்ட். சோ ரிமைண்ட் ஆகுது பாருங்க உங்களுக்கு. சோ இதெல்லாம் நம்ம எங்கேயோ கொஸ்டின் பார்த்திருக்கோம், அட்டன் பண்ணிருக்கோம். சோ அதனால ஆன்சர் பண்றோம்னு சொல்லிட்டு 14 கொஸ்டின் வந்திருக்கும், பட் எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதுதான் லைவ்ன்றது. சோ மாலத்தீவு கரெக்ட். அடுத்தது, சமீபத்தில் பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது? வலசை போகும் பறவைகளின் வளகாப்புக்காக போடுறதுங்க, வளைகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வளங்காப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இந்தியா UAE கூட்டு ராணுவ பயிற்சியின் டெசர்ட் சைக்ளோன் 2024 நடத்தப்படுகின்ற மாநிலம் எதுங்க? இது ஈஸிங்க. போக்ரான் சோதனை இங்க தான் நடத்திருப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் பாருங்க, டெசர்ட் சைக்ளோன்னா ஈஸியா பிடிச்சிடலாம். யார் சொல்றாங்க? ராஜஸ்தான். மெத்தனால் மூலம் இயங்கும் உலகின் முதல் பெரிய கொள்கலன் கப்பலை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய நாடு? தென்கொரியா. 4வது தேசிய சிலிக்கா பறவை திருவிழா எங்கு நடைபெற்றது? சிலிக்கா ஏரி இருக்கிற இடத்துல தான் சிலிக்கா பறவை திருவிழா நடைபெற்றிருக்கும். எந்த இடம் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒடிசா. ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸை சமீபத்தில் தெலுங்கானா மாநிலம் அறிவித்துள்ளது, எதற்காக? இப்ப பாருங்க, ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ் தொடங்கிய மாநிலம் கேட்டாங்கன்னா தெலுங்கானான்னு போட்டுக்கோங்கப்பா. 2 கொஸ்டின் அடிச்சிருக்கோம், எதுக்காகன்னு பாருங்க. சுரண்டலுக்கு எதிரான ஒரு மெயின் சொல்லக்கூடியது, இதுதான் க்ளூ வேர்ட். குழந்தை தொழிலாளர்களை மீட்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் எது? கடிகாரம். தாயுமானவர் திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது?
வந்துட்டே இருக்கலாம் வாங்க இதுக்கப்புறம் ஸ்பீடா. வறுமையை ஒழிக்க. பித்தர்கனிகா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம். ஒடிசால தான் பித்தர்கனிகா அமைந்திருக்கிறது. கஞ்சர் என்ற பயிற்சியானது கீழ்காணும் எந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்படுகிறது? கமான் கமான். இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான். இந்த கிர்கிஸ்தான் தான் பனிச்சிறுத்தையை தனது இந்த அறிவிச்சு சொன்ன பத்தியில அதுதான் இது. இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலாவை அறிமுகப்படுத்திய உள்ள மாநிலம் எது? இது ஈஸியா போட்டுருவீங்க. நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா. இது கல் தோன்றா முள் தோன்றா கேள்விங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கல் தோன்றா முள் தோன்றா கேள்வி. குஜராத். சரியான விடையை தேர்வு செய். யானைகள் அதிகம் உள்ள மாநிலம் கர்நாடகா. அதிக யானைகள் ரயிலில் அடிபட்டு இறக்கின்ற மாநிலம் ஆந்திரா. இந்தியாவில் பாரம்பரிய விலங்கு யானை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 2010. யானைகள் தினம் ஆகஸ்ட் 14. எது சரின்னு கேட்டிருக்கேன். ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 வந்து அஸ்ஸாம் வரும். இது வந்து கிடையவே கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 and 3 தான் ஆன்சர். ரைட்டு, ஏ தான் கரெக்ட். பின்வரும் கூற்றுகளை கவனி. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. 2030ஆம் ஆண்டுக்குள் எய்ட்ஸை ஒழிக்க தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஐநா சபையானது 2035ஆம் ஆண்டுக்குள் எய்ட்ஸை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. எது சரின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும்பா. தெரியலீங்களா? வந்துட்டேன் இப்போ. ஓகேவா? ஆன்சர் 1 and 2 மட்டும்தான். இது வந்து பாத்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டு தான் ஐநா சபையும் இலக்கு நிர்ணயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அடுத்தது, இந்திய ஒலிம்பிக் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. நான் சொன்னேன் அந்த 7ன்றது ரொம்ப ஃபேமஸ். அப்போ கொஞ்சம் தூரம் பார்த்தோமா, அதுக்கப்புறம் பாருங்க 1907 சூரத் பிளவு. 1917 அன்னி பெசன்ட் அம்மையார் பதவியேற்பு. 1927 சைமன் கமிஷன் அமைக்கப்படுது. 1937 ஜஸ்டிஸ் பார்ட்டி நீக்கப்படுது. 1947 இந்தியா சுதந்திரம் அடையுது. புரியுதுங்களா சார்? அந்த 7ன்றது இந்தியாவுக்கும் 7க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. அதனாலதான் எப்பவுமே அந்த 7 சீரீஸை படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றது. இந்திய ஒலிம்பிக் சங்கம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? சைமன் கமிஷன் அரைவிடாவது அப்பவே என்ன பண்ணிட்டாங்க, அமைக்கப்பட்டோடனே அமைச்சிட்டாங்கப்பா. PM கிசான் திட்டத்தின் பயனாளிகளை அதிகம் எண்ணிக்கையில் கொண்ட மாநிலம் எது? மக்கள் தொகை அங்க அதிகமா இருப்பாங்கப்பா. இப்ப சொல்லுங்க. உத்தரப்பிரதேசம். தவறான இணையை தேர்வு செய். தூய்மையான நகரம், மாசடைந்த நகரம், பெட்ரோலிய தலைநகரம், செயற்கை நுண்ணறிவு நகரம். ஈஸியா பிடிச்சலாம். பெட்ரோலிய நுண்ணறிவு நகரம் ரைட். குஜராத் கரெக்டுங்க. தூய்மையான நகரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்தூர். மாசடைந்த நகரம் மேகாலயாவில் இருக்கும், பைர்னி ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். செயற்கை நுண்ணறிவு நகரம் எதுப்பா? யூபிங்க. ஸோ பெங்களூர் கிடையவே கிடையாதுன்றது எடுத்துலாம். அப்ப டி தான் ஆன்சர். தவறு. மீதி எல்லாமே சரி. 3 இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளை கவனி. சரியான விடையை தேர்வு செய். சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29. இந்தியாவில் புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை 55. இந்த ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிக புலிகள் இறந்துள்ளதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸாக்டா பார்த்தா மத்திய பிரதேசம் கிடையாது, மகாராஷ்டிரா தான். ஸோ இந்த ஸ்டாட் ஒன்று எடுத்துனால 1 and 2 ஆன்சர் ரைட்டுன்னு வந்துடும். அடுத்தது, திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுங்க? திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம். கமான் கமான் கமான், ஸ்பீட் அப். நாகாலாந்து மாநிலம் தான். இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் எங்கு நடத்தப்பட்டது?
வாரணாசியில் தான் நடத்தப்பட்டது. இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வேளாண் ஏற்றுமதி மையம் எங்கு தொடங்கப்பட்டது? தப்பு பண்ணக்கூடாது. மும்பைங்க. இணைய வழி விளையாட்டு போட்டிகளுக்கான முதலாவது ஒலிம்பிக் போட்டிகள் தற்போது எங்கு நடைபெற உள்ளது? சவுதி அரேபியா. இந்தியாவில் தற்போது நிறுவப்பட்டுள்ள அணுசக்தி திறன் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் வச்சு ஆகஸ்ட் மந்த்ல பயங்கரமான இஷ்யூ ஆச்சுங்க. ஞாபகம் வச்சுங்க, 8180 அப்படின்றத ஞாபகம் வச்சுன்னா அடிச்சிடலாம். கான் குவஸ்ட் 2024 எனப்படும் பன்னாட்டு ராணுவ பயிற்சியானது எந்த நாடு நடத்துகிறது? சோ இவங்க கூட நம்ம நமோடிக் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணுவாங்க. நமோடிக் எலிஃபென்ட். மங்கோலியா. வாணி புல்வெளி எங்கு அமைந்துள்ளது? இந்த புல்வெளியில இப்போ சின்ன பிரச்சனை ஏற்பட்டதால அமைந்திருக்கு சொல்றாங்க. அதுதான் நீருக்கடியில் மெட்ரோ சேவையை தொடங்கிய மாநிலம் அது. அவ்வளவுதான் guys. குஜராத். கமான் கமான் கமான். 1600 டன் லித்தியம் இருப்பு சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அப்படியே நியூஸ் பேப்பர் பார்த்தா ஈஸியா அடிச்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஒரு வேலை என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். நமக்கு ஒருத்தர் தண்ணியே தர மாட்டான், அவங்ககிட்ட பார்த்தா லித்தியம் எவ்வளவு இருக்கா அப்படின்றத யோசிக்கலாம். எப்படி அப்படின்றது பாத்தீங்கன்னா யாரு? கர்நாடகாக்காரர். தமிழ்நாட்டில் எந்த வானொலி ஊடகமானது தேசிய சமூக வானொலி விருதினை வென்றுள்ளது? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. மேபி கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. ரேடியோ கொத்தகிரி அப்படின்னு கூடியதுதான். 40வது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் எந்த பிரிவானது தகவல் வெளிப்படுத்துவதில் இருந்து விலக்கு வழங்குகிறது? சோ இது வந்து ஸ்டாட்டிக் வித் கரண்ட் அஃபேர்ஸ்பா. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும் நோ அதர் ஆப்ஷன்ஸ். பிரிவு 8 தான். மேட்டூர் அணை எப்பொழுது திறக்கப்பட்டது? மேட்டூர் அணை எப்பொழுது திறக்கப்பட்டது? 1934ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. சர்ச் ஜிபிடி எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது? சோ இது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. சோ பாருங்க. சோ இது மட்டும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோம்பா. ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டுக்கே உரிய கல்வெட்டங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கல்வெட்டுகள்னு எடுத்துக்கலாம். சிவகங்கையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மாநில ஆளுநரின் நியமனம் குறித்து சரத்து யாது? ஓஹோ, அப்பாயின்மெண்ட் கேட்டு விட்டுருக்குமா? சரத்து 155. 2023-24 ஆண்டின் சுழிய அளவிலான பேரு கால தாய்மார்கள் இறப்பு விகிதம் பதிவாகி உள்ள மாநிலம் எது? இது ஈஸிங்க, இது உங்களுக்கு தெரியும் தானே? விருதுநகர். யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய தலமான சடோத்தங் சுரங்கம் எங்கு அமைந்துள்ளது? ரெண்டாயிரத்தி 23 G20 மாநாடு அங்கதான் நடந்துச்சு. இப்ப சொல்லுங்க, G7 மாநாடு. G7 மாநாடு அங்க நடந்தது.
ஜப்பான். சண்டிபுரா வைரஸ் முதலில் 1965ஆம் ஆண்டில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மகாராஷ்டிரா. 2024ஆம் ஆண்டின் முதலாவது மனித மூளை மின்னலை வரைவு தொழில்நுட்பத்தினை உருவாக்கியவர் யார்? ஆன்ஸ் பெர்கர் அப்படின்றவர் தான் உருவாக்கியிருப்பாரு. அடுத்து, தி பிரிஸ்னர் ஆஃப் போபால் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? கண்டிப்பா கேட்பாங்கப்பா. சில புக்ஸ் கண்டிப்பா மிஸ் ஆகக்கூடாது. இந்த புக்ஸ எழுதிடணும். டி.எம். வாக்கர். நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார்? இப்ப ரீசெண்டா அரவிந்த் பனகாரியா இருந்திருக்காரு. ஏன்னா இப்ப என்ன கேக்குறேன்னா துணைத் தலைவர் கேக்குறேன். சுமன் பெரி. அஸ்மா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கல்வி. முழுவதும் ஹைட்ரஜன் எரிபொருளால் இயக்கப்படும் MVC சேசன்ஸ் சரிங்க சேஞ்ச் எனப்படும் உலகின் முதல் வணிக ரீதியான பயனாளர் படகு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? நான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டைலாக், நான் என்னவோ சான் பிரான்சிஸ்கோல பிறந்துட்டு இங்க வந்த மாதிரியும் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில படிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ப்பேன் கிளாஸ் ரூம்ஸ்ல. சான் பிரான்சிஸ்கோ. திசு மற்றும் சுங்கி ஆறு எங்கு பாய்கிறது? சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு மியான்மருக்கும் நமக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஆறுகள் பத்தி கேட்டிருக்கோம். ஸோ நாகாலாந்து மாநிலம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து, மதராஸ் மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஐயா இந்த கேள்விதான் நீங்க முதல்ல போட்டிருக்கணும். நவம்பர் 1, 1956. ஐக்கிய நாடுகளின் சபையின் 1992ஆம் ஆண்டு நீர் உடன்படிக்கையின் படி 53வது பங்குதாரராக இணைந்துள்ள நாடு? அஞ்சு பேர் இருக்கிறது ஐவர்னு சொல்லுவாங்களா? ஐவரி கோஸ்ட் அப்படின்ற நாடுதான். போத்ஷாலா கமல் மலா மசூதி வளாகம் எங்கு அமைந்துள்ளது? போஜிஷாலா கமல் மௌலா மசூதி வளாகம் எங்கு அமைந்துள்ளது? ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஆஃப் த இந்தியான்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேசம். கிரவுத் இந்தியா தொலைநோக்கி எங்கு அமைந்துள்ளது? லடாக்கில் அமைந்துள்ளது. அறிவிக்கப்பட்ட பேரிடராக அறிவிக்கப்படாத இயற்கை பேரிடர் இது. இது ஒண்ணே அறிவிக்கவே படல அந்த பேரிடரா. என்னது? சோ குளிர் அலை தாக்குதல் அறிவிக்கக்கூடியது. ஆலங்கட்டி மழையும் பேரிடர், நிலச்சரிவு. ஆனா வெப்ப அலை தாக்குதல் இது வரைக்கும் அறிவிக்கப்படாத இயற்கை பேரிடர்னு சொல்றாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, ஜபி லுகா யுரேனிய தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆறாரா அடிப்பான் சார். ஆறாரா அடிப்பான்னு அந்த குளூவோட வச்சுட்டு 6வது பெரிய நாடுன்னு சொல்லிட்டீங்க சார். மேட்ச் போனாலே ஆறாரா அடிப்பான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6வது பெரிய நாடு ஆஸ்திரேலியா. இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட்டுள்ளது?
மகாராஷ்டிரா. சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அபினவ் பிந்த்ரா. பின்வருவனவற்றில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழின் 2024 ஆண்டின் உலகின் மிகச்சிறந்த இடமாக தேர்வு செய்யப்படாத இடம் இது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தேர்வே செய்யப்படல. ஆஹா, இங்கிலீஷ்ல கொடுத்து மாட்டிக்கிட்டணும். ஆனா அந்த இடம் இல்லையே. ஆனா அது மிக சிறந்த இடம். இது எல்லாமே இது பாருங்க, மான்ஸ் சாக்லேட் நார் பகுதி மியூசியம் ஆஃப் சொல்யூஷன் அது எல்லாமே தேர்ந்தெடுத்துட்டாங்க. தாலி ஏரியை செலக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, பவர் வித்தின் எ லேண்ட்மார்க் புக் ஆன் லீடர்ஷிப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? புக்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். அங்க வந்து கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணக்கூடாது, அதுக்காகவே புக்ஸ் இங்க வச்சிருக்கேன். ஆர் பாலசுப்ரமணியம் தான் எழுதியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் கல்வி அறிவில்லாதவர்கள் உள்ள மாவட்டம்? கிருஷ்ணகிரி மாவட்டம். நானே பரிஷ் டே நடவடிக்கை யாரால் நடத்தப்பட்டது? இந்த வடக்கன்ஸ் எல்லாம் ரயில்ல ஏறிட்டே இருப்பாங்க, அந்த ரயில்வே பாதுகாப்பு படையால் நடத்தப்பட்டது நானே பரிஷ் டேன்பாங்க. அடுத்து, ஆழ்துளை புவி இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? கரட்ல அமைந்திருக்கிறது. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 18. கமான் ஸ்பீடா போயிடலாம். உலகின் 10வது பெரிய நிலக்கரி சுரங்கங்களில் 2வது சுரங்கமாக பட்டியலிடப்பட்டுள்ள சுரங்கம் எது? கெவ்ரா நிலக்கரி வயல். கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மீதான 6வது கிழக்காசிய உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரிப்பீட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், மும்பையில் நடத்தப்பட்டது. வெளிநாட்டில் நிறுவப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் ஜன ஔஷதி கேந்திரா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? மொரிஷியஸ். சர்வதேச உள்ளாட்சி நிர்வாகத்திற்கான தணிக்கை மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? அமர்கோட்ட கிளப் அக்பர் பிறந்தார்னா ராஜ்கோட்ல உள்ளாட்சி நிர்வாகம் மையம் இருக்கு. அமைதி கடல் எங்கு அமைந்துள்ளது? ஆஹா, அமைதியா அப்படின்னா அமைதி கடல்னா தண்ணி இருந்திருக்குங்க ஒரு காலத்துல. உண்மையாவே சொன்னா எல்லா கிரகத்திலயும் தண்ணி இருந்திருக்குன்றது ஒரு ப்ரூஃப் இருக்கு. ஆனா தண்ணி எப்படி வற்றுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இல்ல, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிலவுல இருக்குங்க. சமீபத்தில் நிழல் அமைச்சரவையை அமைத்துள்ள மாநில அரசு அது? ஷேடோ கேபினட் ஞாபகம் இருக்குங்களா? இங்கிலாந்துல மட்டும்தான் இருக்கு, இப்போ ஒடிசா வச்சிருக்காங்க. மத்திய அரசு பணியாளர் ஆணையத்திற்கான விதிமுறைகள் அரசியலமைப்பின் எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது? பகுதி 16. தேசிய நிலச்சரிவு முன்னறிவிப்பு மையம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? சரி, இது இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த நிலச்சரிவு வந்தோடனே தந்துறாங்க. கொல்கத்தா. பூர்வோதயா திட்டம் எந்த மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது? கிழக்கத்திய
மாநிலங்கள். பூர்வாஞ்சல் ஞாபகம் இருக்குல்ல, குன்றுகள் இருக்குல்ல, அதே மாதிரி பூர்வாதியா திட்டம் என்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் அதிக வனப்பரப்பு அதிகரிப்புடன் முன்னிலை வகிக்கும் நாடு. உலகிலே அதிகமான காடுகள் கொண்ட நாடுன்னு சொல்லாங்க. எக்ஸ்பர்ட் டிஎன்பிஎஸ்சி. சீனா நாடுதான். மாஸ்கோ பிரே பழங்குடியினர் எங்கு வசிக்கின்றனர்? தென் அமெரிக்கா கண்டத்தில் தான் வசிக்கிறார்கள். கார்பன் இழைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட உலகின் முதல் அதிவேக ரயிலினை அறிமுகப்படுத்திய நாடு எது? யாரா இருப்பான்? நம்ம பங்காளி தான். சீனா நாடு. தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஜோ அருண் அப்படின்னு தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. வாட்சாலியா எனப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளிகளின் வயது வரம்பு எது? இதை நோட் பண்ணி வைங்கப்பா. இதை போய் அப்படியே சர்ச் பண்ணி எழுதிங்க. சின்ன பசங்களுக்கு கொடுப்பாங்க, 18 வயது வரை இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்கப்பா. இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியானது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது. எக்ஸ்பர்டட் கொஸ்டின். 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ளது. இந்தியா ஒலிம்பிக் சங்கம் 1927ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுல 2 ஆன்சர் உங்களுக்கு தெரியும். மூணாவதா ஒரு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா போட்டுருவீங்க. சரிதான் கேட்டிருக்கேன். அப்ப பாருங்க, 1 2 3 ஆன்சர் ரைட்டுங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா எதனுடன் தொடர்புடையது? அண்ணனாலே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணம்னாலே என்னது? உணவு பாதுகாப்பு. 2023ஆம் ஆண்டு உலக காப்பி மாநாடு கண்காட்சி முதல் முறையாக நடத்தப்பட்டது எங்க? இது ஒரு இம்பார்ட்டன்ட். காப்பி உற்பத்தியில் அதிகமாக உள்ள மாநிலம் கர்நாடகா. சோ இந்த இடத்துல இந்தியா தான் வராங்க. 2022-23ஆம் ஆண்டின் லிக்னைட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். லிக்னைட். தமிழ்நாடு. அனைத்து மாவட்டங்களிலும் தனித்தன்மை தரக்குறியீடு வழங்கீட்டு மையங்களை கொண்டு இந்தியாவின் முதல் மாநிலம் எது? கேரளா. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. இதுக்கப்புறம் வரது எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. போறப்ப லாஸ்ட் டைம் ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு போங்க. செப்டம்பர் 23, 2018 ஸ்கீம்ஸ் வச்சிருப்போம்பா. மின் வசதியில்லா கிராமப்புறங்களுக்கு மின் வசதியை ஏற்படுத்திய மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இது? தீன் தயாள் உபாத்யா கிராம ஜோதி யோஜனா. தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்கப்பட்டுள்ள இடம்? தெலுங்கானா. புவிசார் குறியீடு பெற்ற உடன்குட்டி பனங்கருப்பட்டி எந்த மாவட்டத்திற்கு சொந்தமானது? இது ஒரு இம்பார்ட்டன்ட். தூத்துக்குடி மாவட்டம். 2023ஆம் ஆண்டின் உலகளாவிய ஓய்வூதிய குறியீட்டில் முதலிடம் வகிக்கின்ற நாடு? நெதர்லாந்து.
எந்த நாளில் கிராம பஞ்சாயத்துகளில் கிராம சபை கூட்டங்கள் ஏற்பாடு செய்வதில்லை? சேலஞ்ச் கொஸ்டின் கேட்குது உங்களுக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, ஏதோ ஒரு நாள்ல கிடையாது. அப்ப பாருங்க, தொழிலாளர் தினம், உள்ளாட்சி தினம், உலக தண்ணீர் தினம், தமிழ்நாடு தினத்துல கிராம சபை கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்றது கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. காவலர் வீர வணக்க நாள், காவலர் வீர வணக்க நாள் அக்டோபர் 21. அரபிக்கடலில் உருவான தேர்ச்சி புயலுக்கு பெயர் வைத்த நாடு. இந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்கனாலே போட்டுருங்க. அப்போ பாருங்க, 2 கடல்ல உருவாகும், அரபிக்கடல்ல, வங்காள விரிகுடாவில். நமக்கு என்ன கேட்டிருக்கேன்னா அரபிக்கடல்ல உருவாயிருக்கு தான் கேட்டிருக்கேன். இவங்க எல்லாரும் பேர் வைப்பாங்க, ஆனா தேர்ச்சின்றது யார் பேர் வச்சிருப்பாங்க சார்? அழகா தமிழ்ல தெரிஞ்சு சார், நான் தமிழ்லயே படிச்சிருக்கேன் சார். யாரு? இந்தியா தான் பேர் வச்சிருக்காங்க. பழைய பாராளுமன்றத்தின் மற்றொரு பெயர்? சம்விதான் சதன். வசுவதை குடும்பகம் என்ற 2023 ஆண்டிற்கான G20 மாநாட்டின் கருப்பொருள் எங்க நடைபெற்றுனா டெல்லியில நடைபெற்றிருக்கு. சோ அதனால இதனுடைய கருப்பொருள் கேட்டிருக்கும். படிச்சோடனே ஆன்சர் பண்ணிடணும். கொஸ்டின் படிக்கிறப்ப ஒரே பூமி மற்றும் ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அங்க கொண்டு வந்திருப்பாங்க. 2024 ஆண்டு G20 மாநாடு நடக்கவிருக்கும் நாடு. இப்ப ரீசெண்டா டெல்லியில் நடந்துச்சுன்னா அடுத்தது தலைமை பொறுப்பு யார் எடுத்துட்டு இருக்காங்க? பிரேசில். 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு இது? பிரிக்ஸ். தென்னாப்பிரிக்கா. மக்களை தேடி மருத்துவம் தொடங்கப்பட்ட தேதி? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க போகலாம். ஓ, அந்த டைலாக் விட்டுனா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். கமான் கைஸ். ஆகஸ்ட் 5, 2021. சரி, ஓகே. என்ன பண்றீங்கன்னா இப்ப கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மார்க்க பதிவு பண்ணுங்க கைஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். பாருங்க, இது வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வந்ததுல கண்டிப்பா எக்ஸாக்டா 6 கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் பண்றேங்க நான் உங்க எல்லாருக்குமே. சார்கிட்ட நான் அதான் சொன்னேன் சார், 6 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் சார். மீதி இருக்கிற ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து டஃபா இருக்கும். பட் ஆனா அதுவும் எலிமினேஷன் பண்ற அளவுக்கு நம்ம பசங்களை நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோன்றத நீங்க நம்பணும் அப்படின்றத சொல்லிடுறேங்க. சரி, ஓகேங்க. சந்திப்போம். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். நல்லா பண்ணுங்க. ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பியூரோக்ராட்டா வரணும்ன்றத சொல்லிக்கிறேங்க. நன்றி.